மக்கள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோன்னா, திமுக கூட்டணியில் திருமாவளவன் இருக்காங்க. அதுக்குன்னு இவ்வளவு ஆதரவாக பேசுகிறது, இந்த ஆதரவு மனநிலை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாயிருச்சு. திமுகவோட உடன்பிறப்பு இருக்காங்கல்ல, அவங்களோட திருமாவளவனுக்கு பார்த்தீங்கன்னா மிக தீவிரமாக திமுகவை ஆதரிக்கிறாங்க. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அரசுக்கு எதிராக நம்ம 5 கொஸ்டின் கேட்டால், திருமாவளவன் பார்த்தீங்கன்னா நம்மளை மடக்கிற மாதிரி பேசுகிறேன் அப்படிங்கிற பேரில் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் யாரும் பண்ணாத பேசாத சில விஷயத்தை திருமாவளவன் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. 5 பொன்மொழிகள் அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோவில் ஏன் டைட்டில் வச்சேன்னா, ஏற்கவே முடியல இந்த விஷயத்தை தான். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணின்னு நினைக்கிறேன். என்ன இருந்தாலும் ஒரு விசிகா காரனுக்கே இதை பார்த்தா நிச்சயமாக கோவம் வரும். ஒன் பை ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, 100% வாக்குறுதியை எந்த கட்சியாலையும் நிறைவேற்ற முடியாது. இது திருமாவளவன் பார்த்தீங்கன்னா நேற்று பேசின பேச்சு. ஏன் நிறைவேற்ற முடியாது? தமிழ்நாட்டோட பட்ஜெட் எவ்வளோ, அதாவது நான் சொல்கிறது தமிழக அரசோட வருவாய் மட்டும் கணக்கு பண்ணால் 3 லட்சம் கோடி. இப்போ 3 லட்சம் கோடியை வச்சு எப்படி நிர்வகிக்க போகிறோம் அப்படிங்கிறதான் பட்ஜெட் போடுறாங்க. ஆட்சிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டை வச்சு எப்படிலாம் காய நகர்த்தலாம், என்ன வேலை செய்யலாம் அப்படிங்கிறது தான் நிர்வாகம் சார்ந்த ஒரு விஷயத்தை தான் பட்ஜெட்டில் குறிப்பிட்றாங்க. இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பட்ஜெட் இவ்வளவு, இந்தந்த இடத்துல இந்தந்த தேவை இருக்குது, இப்போ இதை நிறைவேற்றலாம், இப்போ இதை பண்ண முடியாது, மத்திய அரசுக்கிட்டே இதெல்லாம் வலியுறுத்தணும், அதே நேரத்தில் அவங்களுடைய உதவியோடு இந்த விஷயத்தை செய்யணும், வேறு சில நிறுவனங்களோட உதவியோடு இந்த திட்டங்களை செயல்படுத்தணும்னு சொல்லி அமர மக்களை கவர்ச்சிகரமான வாக்குறுதி சொல்லி ஏமாற்றாமல் உள்ளல் உள்ளபடி எங்களால் ஆட்சிக்கு வந்தால் இந்த விஷயத்தை செய்ய முடியும், இந்த விஷயத்தை செய்ய முடியாது, இந்த விஷயத்தை வலியுறுத்த முடியும், இந்த விஷயத்துக்காண்டி அழுத்தம் கொடுக்க முடியும் அப்படிங்க சொல்லி ஒரு கிளியர் கட் மெட்டீரியலை, எந்த விதமான அரசியல் சமரசம் இல்லாத, தேர்தல் சமரசம் இல்லாத ஒரு விஷயத்தை உருவாக்க முடியாதா? திமுக பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கால்குலேஷனில் பட்ஜெட்டை உருவாக்குறாங்க, அல்லது இந்த மாதிரி கால்குலேஷனில் பார்த்தீங்கன்னா வாக்குறுதி கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. 5 கவர்ச்சிகரமான வாக்குறுதியை கொடுத்துவிட்டு அந்த 5 கவர்ச்சிகரமான வாக்குறுதியை ஆட்சிக்கு வந்தோடனே நிதிநிலை சரியில்லை, அந்த பிரச்சனை போகுது, இந்த பிரச்சனை போகுதுன்னு சொல்லி இவங்க இவ்வளவு தீவிரமாக அரசியல் பண்ணுறத 100% வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாது அப்படின்னு சொல்லி திருமாவளவன் உட்காந்து முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கார். அப்படிங்கிறப்போ தான் நமக்கு உள்ளபடியே ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன் நிறைவேற்ற முடியாது? நான் சொல்கிற வாக்கை நானே நிறைவேற்ற முடியாதுன்னா எதுக்கு வாக்கு கொடுக்கணும்? இந்த வாக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சும்மா போகிற போக்கில் கொடுத்துட்டு போகிறதா, என்கிட்ட இது இருக்குது, என்கிட்ட இது இல்லை, இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தால் இந்த மாதிரி விஷயத்தை செய்ய முடியுங்கிற ஒரு கிளியர் கட் மெட்டீரியலை இங்கே இருக்கக்கூடிய எந்த கட்சியாலையும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி திருமாவளவன் ஒரு நெகட்டிவ் எமோஷனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் களத்தை எடுத்துகிட்டு போகிறாருங்கிறதே எனக்கு புரியல. திமுக ஏன் வாக்குறுதியை நிறைவேற்றனா 100% வாக்குறுதியை எந்த கட்சியாலையும் நிறைவேற்ற முடியாது அப்படின்னு சொல்லி மிக தீவிரமாக பார்த்தீங்கன்னா முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நாங்கள் நிறைவேற்றோம், என்ன வாக்குறுதி கொடுத்தோமோ அந்த வாக்குறுதியை பார்த்தீங்கன்னா நாங்கள் 2026 ஆட்சிக்கு பின்னாடி நிறைவேற்றுவோம், அன்னைக்கு பேசுவோம் திருமாவளவன் வாக்குறுதி எப்படி கொடுக்கணும், கவர்ச்சிகரமாக மக்களை ஏன் ஏமாற்றக்கூடாது, எந்த மாதிரி வாக்குறுதி கொடுக்கணும், எந்த இடத்துல எதை பண்ணணுங்கிறத தாவே பார்த்து கற்றுங்க அப்படிங்கிறதான் என்னுடைய பிரதானமான முதல் விஷயமா இருக்குது. 2வது பொன்மொழிகள் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு ஊழல் அப்படிங்கிறது இந்த உலகத்திலே ஒழிக்க முடியாது, அரசு இருந்தால் அந்த இடத்துல ஊழல் இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா திருமாவளவன் பேசியிருக்காரு. ஏன் ஊழலை ஒழிக்க முடியாது? ஊழல் எங்கே நடக்குது? 2 இடத்துல நடக்குது. ஒன்று அரசு ஊழியர்கள் ஊழல் பண்ணுறாங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா அரசு ஒப்பந்தத்தில் ஊழல் நடக்குது. இதை 2 தாண்டி பார்த்தீங்கன்னா அரசு நிர்வாகத்தில் வேற எங்கே ஊழல் நடக்குது? அரசு ஊழியர்கள் எப்படி ஊழல் பண்ணுறாங்க? நம்ம ஒரு அரசோட சர்டிஃபிகேட்டையோ அல்லது அரசோட ஒரு சலுகையோ அரசோட ஒரு மானியத்தையோ பெற நம்ம முயற்சி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மானியம் வேணும்னா, அந்த சர்டிஃபிகேட் வேணும்னா, இது வேணும்னா நீ இவ்வளோ காசு கொடு, நான் உனக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி தான் ஊழல் பண்ணுறாங்க. பல மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அரசு சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா வீடு தேடி போகிற மெத்தட் பார்த்தீங்கன்னா பல மாநிலங்களில் செயல்படுத்தப்பட்டு இருக்கு. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு அரசுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ வந்து ஜாதி சான்று வேணும்னு சொல்லி நான் விண்ணப்பிக்கிறேன்னா ஒரு அரசு ஊழியர் பார்த்தீங்கன்னா 30 நாளுக்குள்ளே சம்மந்தப்பட்டவருக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிற சில ஸ்கீமெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் செயல்படுத்தப்பட்டு இருக்கு பிற மாநிலங்களில். இப்போ அந்த 30 நாளுக்குள்ளே என்னுடைய விண்ணப்பத்துக்கு அவர் ஓகே சொல்லணும், அல்லது ஓகே சொல்லனா அந்த சம்மந்தப்பட்ட அரசு ஊழியர் மேலே பார்த்தீங்கன்னா அபராதம் விதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் அடிப்படையில் ஊழல் பண்ணக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மிக தீவிரமான ஒரு விஷயம்லாம் இந்தியாவில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2வது வெளிப்படைத்தன்மையான ஒரு நிர்வாகம் இருந்தாவே இங்கே ஊழல் நடக்காது. வெளிப்படைத்தன்மையான நிர்வாகம்னா நம்ம என்ன சொல்ல வரோம்னா, ஒரு அரசோட ஒப்பந்த புள்ளி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் எடுத்து அந்த டெண்டரை எடுத்து அவர் செஞ்சு கொடுத்து அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா அரசோட விஷயத்தில் வந்து அனுப்புவாங்க. அரசு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்துட்டு ஓகே பண்ணி அவருக்கு பார்த்தீங்கன்னா டெண்டர் அலாட் பண்ணி அவர் அந்த வேலையை செஞ்சு முடிச்சு பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வரும். இதுதான் அரசு நிர்வாகம், வேற எதுவும் கிடையாது. இப்போ இந்த ஒப்பந்த புள்ளி கோர்றதுல பார்த்தீங்கன்னா ஒரு வெளிப்படைத்தன்மையும், அந்த நபர் பார்த்தீங்கன்னா இப்போ அரசு பார்த்தீங்கன்னா 10 கோடி ரூபாய்க்கு இந்த டெண்டர் இவட்ட கொடுத்தா ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ரோடு போடுறதுக்கு 10 கோடி ஆச்சு அப்படிங்கிற ஒரு போர்டு வச்சிருப்பாங்க, அல்லது ஒரு கல்வெட்டு ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த 10
கோடிக்கு என்ன செலவு பண்ணியிருக்காங்க, எப்படிலாம் செலவாயிருக்கு அப்படிங்கிற ஒரு கிளியர் கட் விஷயத்தை வெளிப்படைத்தன்மையாக பார்த்தீங்கன்னா அந்த அரசு சொல்ல ஆரம்பித்தாவே ஜல்லிக்கு இவ்வளோ செலவாச்சா, கல் போகிறதுக்கு இவ்வளோ செலவாச்சா, ஆள்குழி ஒரு நாளைக்கு இவ்வளோ கொடுத்தீங்களான்னு சொல்லி எல்லாத்தையும் நீங்கள் வெளிப்படையாக சொன்னாவே நாங்கள் கொஸ்டின் கேட்போம். கொஸ்டின் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஊழல் அப்படிங்கிறது அங்கே வந்து மறைக்கப்படும். அதாவது இங்கே வெளிப்படைத்தன்மையான நிர்வாகம் இங்கே கிடையவே கிடையாது. எப்போ எந்த டெண்டரை யார் எடுக்கிறா, என்ன காஸ்ட்டுக்கு எடுக்கிறாங்க, 100 கோடி அப்படின்னு சொல்லி ஒதுக்கீடு, 50 கோடி ஒதுக்கீடுன்னு சொல்லி தான் அரசு தரப்புலேருந்து சொல்லுது. ஏன் 50 கோடி, என்ன காரணம், இந்த 50 கோடிக்கு எப்படிப்பட்ட செலவினங்கள் இருக்குது, எப்படிப்பட்ட செலவினங்களை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற பற்றி எந்த ஒரு அரசு நிர்வாகம் வெளிப்படைத்தன்மையாக சொல்ல மாட்டேது. வெளிப்படைத்தன்மையான நிர்வாகம் இருந்தால் அது ஒரு வெப்சைட்டாக இருந்தாலும் சரி, அல்லது பொதுமக்கள் பார்வைக்கு ஏதோ ஒரு இடத்துல வச்சாலும் சரி, அல்லது கல்வெட்டாக இருந்தாலும் சரி, அல்லது ஆர்டிஐயில் பார்த்தீங்கன்னா போட்டால் உண்மையான டேட்டாவை போட்டு இந்தந்த விஷயத்துக்கு இவ்வளோ செலவாயிருக்குன்னு சொல்லி டேட்டாவை கொடுத்தாவும் சரி, ஏதோ விதத்தில் பார்த்தீங்கன்னா அரசு வெளிப்படைத்தன்மையான நிர்வாகத்தை உறுதிப்படுத்தினாவே இங்கே இருக்கிற ஊழலை இங்கே கொண்டு வந்துடலாம். நான் என்ன சொல்கிறதுனா ரொம்ப கீழே கொண்டு வந்துடலாம். இங்கே வெளிப்படைத்தன்மையான நிர்வாகம் இல்லாதனால எதுக்கு 10 கோடி ஆகுது, எதுக்கு 5 கோடி ஆகுதுன்னு சொல்லி பொதுமக்களுக்கு தெரியல. பொதுமக்களும் பார்த்தீங்கன்னா ஊழலை சகிச்சுக்கிட்டு வாழ பழகிட்டாங்க அப்படிங்கிறது தான் ரெண்டாவது என்னுடைய விஷயமா இருக்குது. மூணாவது பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக சொல்கிறாரு கூட்டணி அரசு அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வர்றது. ஆனால் இப்போ கூட்டணி அரசுக்கான சரியான சூழல் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா திருமாவளவன் சொல்கிறாரு. அதாவது திமுக அதிமுக பலவீனப்பட்டு விட்டது, அதே நேரத்தில் கூட்டணி அரசு வர்ற வரைக்கும் உங்கள் பலவீனப்படல அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு. எப்போ சார் நீங்கள் கூட்டணி அரசு கேட்பீங்க, எப்போ ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்பீங்கிறதே எங்களுக்கு தெரியல. நாங்கள் புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கோம், ஒன்றா ஆட்சியை பிடிக்க முயற்சி பண்ணுறோம். ஒன்றா பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஆட்சி அதிகாரத்தை உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் அந்த ஆட்சி அதிகாரத்துக்கு இந்த நம்ம வரதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணீங்களோ அதிகாரத்தில் நாங்கள் பங்கு தரோம். இதுதான் கான்செப்ட்டு. இதில் என்ன பலவீனப்பட்டது, இதில் என்ன பலமாக இருக்கிறது, இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த புரிதலே நமக்கு புரியல. திருமாவளவன் இல்லாமல் திமுகவால் ஜெயிக்க முடியுமா? திருமாவளவன் வெளியே போயிட்டார்னா திருமாவளவன் எவ்வளோ பெரிய கேம் சேஞ்சர் அப்படிங்கிறது ஊருக்கே தெரிஞ்ச உண்மை. அவர் இல்லாமல் இந்த திமுகவால் 2026 எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண முடியுமா? திருமாவளவன் ஒரு காயை நகர்த்தினான்னா அந்த பக்கம் இருக்கக்கூடிய மதிமுக கொஞ்சம் யோசிக்கும், அந்த பக்கம் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கொஞ்சம் யோசிக்கும். அவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா இவரே நிறைய மேடைகளில் சொல்கிறாரு நான் பெரிய கேம் சேஞ்சர்னு. இவர் கேம் சேஞ்சர் அப்படிங்கிற இடத்துல இருந்தும் கூட்டணி அரசுக்கு நான் வந்து திமுகவை கேட்க மாட்டேன், நான் நிர்பந்திக்க மாட்டேன், எம்எல்ஏ சீட்டு மட்டும்தான் கேட்பேன், அதுவும் பார்த்தீங்கன்னா இத்தனை சீட்டு கேட்பேன் அத்தனை சீட்டு கேட்பேன்லாம் கிடையாது, நாங்கள் பேசுவோம் எவ்வளோ கொடுக்குறாங்களோ வாங்கிக்குவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா திருமாவளவன் வரார். எப்போ தான் திருமாவளவன் நீங்கள் கூட்டணி அரசு கேட்பீங்க? நீங்கள் ஒரு எம்எல்ஏ 2 எம்எல்ஏ ஆகும்போதே நீங்கள் கூட்டணி அரசுக்கு நீங்கள் போயிருக்கணும், கூட்டணி அரசு சார்ந்த சிந்தனையில் பயணிச்சிருக்கணும். நீங்கள் கூட்டணி அரசு அப்படிங்கிற விஷயத்துக்கு வராமல் இருந்ததுனால அவங்க இப்போ வரைக்கும் உங்களுக்கு கொடுக்காம பழக்கப்படுத்துகிறாங்க. நீங்களும் கேட்காம உங்கள் தொண்டர்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க. எத்தனை நாள் தான் தொண்டர்களை ஏமாற்ற போகிறீங்க? தலைவராக இருக்கக்கூடிய நீங்கள் ஏமாற போகிறீங்க. உங்களுடைய பொட்டன்சியலே தெரியாமல் பார்த்தீங்கன்னா அந்த அரசியல் களத்தில் பயணிக்கும் போது தான் இந்த மாதிரி சில பொன்மொழிகள் பார்த்தீங்கன்னா நம்ம திருமாவளவன் பார்த்தீங்கன்னா உதிர்க்கிறார் அப்படிங்கிறது என்னுடைய 3வது விஷயமா இருக்குது. 4வது மிக முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வாரிசு அரசியல் அப்படிங்கிறது ஒரு கட்சியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது. ஒரு கட்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப கட்டமைப்பு ரீதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி உதயநிதி அவர்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு கொஸ்டின் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா கலாட்டான்னு நினைக்கிறேன், கலாட்டெல்லாம் சொல்கிறாரு. வாரிசு அரசியல் அப்படிங்கிறது நீங்கள் போராடக்கூடிய சனாதனத்துக்கு எதிரானது தெரியுமா? வாரிசு அரசியல் குடும்ப அரசியல் அப்படிங்கிறது தமிழ்நாடு கல்ச்சர்லேருந்து நம்ம விரட்டணும், இந்திய கல்ச்சர்லேருந்து நம்ம விரட்டணும். இவர் அதுக்கு எப்படி முட்டு கொடுக்குறாருன்னா ஆசியாவில் வாரிசு அரசியல் இல்லாமல் இருக்கா, உலகத்திலே வாரிசு அரசியல் தானே இருக்குது, அப்போ தமிழ்நாட்டில் மட்டும் இருந்தால் அது என்ன தப்பா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா திமுக காரங்க கூட இந்த அளவு யோசிக்க மாட்டான். அந்த அளவு பார்த்தீங்கன்னா அண்ணன் திருமாவளவன் யோசிச்சுட்டு இருக்காரு. வாரிசு அரசியல் குடும்ப அரசியலை நம்ம எதிர்க்கணுங்கிறதுக்கு தான் நம்ம அரசியல் கட்சி வச்சிருக்கோம். ஏன்னா வாரிசுங்கிறது எவ்வளவு மோசமாக இருக்குன்னா இங்கே இவரோட பையன் இங்கே வர்றார் அப்படிங்கிறது வாரிசு அரசியல் கிடையாது. இவரோட பையனை தாண்டி இங்கே வேற யாருமே வர முடியாதுங்கிறது தான் வாரிசு அரசியல். இங்கே நம்ம வெறுக்கிறது அருவருக்கிறது இந்த வாரிசு அரசியல் காரணம் என்னன்னா இது ஜனநாயக தன்மையை பார்த்தீங்கன்னா கேள்விக்குள்ளாகுது. இங்கே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அப்படிங்கிற அவர் கீழே பார்த்தீங்கன்னா அவரோட பையன் அரசியலுக்கு வர்றாருங்கிறத நாங்கள் எதிர்க்கல. யார் இங்கே அரசியலுக்கு வந்தாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர் பையனை தாண்டி அந்த கட்சியோட தலைவராக வேற யாருமே வர முடியாதுங்கிற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் இந்த ஜனநாயகத்துக்கு ஆபத்து. இதை தான் நாங்கள் எதிர்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம திருமாவளவன் பார்த்தீங்கன்னா வாரிசு அரசியல்லாம் கட்சியை அடுத்த கட்டம் கொண்டு போகுது, கட்சியை கட்டமைப்பு ரீதியாக உருவாக்குது, எல்லாம் ஓகே, ஜனநாயகத்தை சாகடிக்குது. இதை திருமாவளவன் ஏற்றுப்பாரா அப்படிங்கிறது தான் 4வது என்னுடைய மிக முக்கியமான விஷயமா இருக்குது. 5வது கடைசியாக கூட்டணியில் இருந்தால் அரசை விமர்சிக்கக்கூடாது அப்படிங்கிற ஏதாவது ஒரு தத்துவத்தை திருமாவளவன் கண்டுபிடிச்சிட்டாராங்கிறது தெரியல. அரசை நோக்கி எந்த ஒரு கேள்வியும் கேட்க மாட்டார். சிபிஐ விசாரணைக்கு பார்த்தீங்கன்னா அஜித்குமார் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பார்த்தீங்கன்னா மாற்றும் போது வரவேற்கிறாரு. அதிமுக ஆட்சியில் மாற்றினாங்கன்னா கேள்வி எழுப்புறாரு. இது வந்து வழக்கை வந்து மடைமாற்றம் செயல் அப்படிங்கிற விஷயத்தை திருமாவளவன் பேசியிருக்காரு. திருமாவளவன் கூட்டணியில் இருந்தால் ஒரு மிக தீவிரமான ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறார் அப்படிங்கிறது அவர் கட்சியும் மக்களையும் வெகு தூரத்தில் தள்ளிடும். அவரை பின்தொடர்ந்து வர்றவங்களே அவர் மேலே நம்பிக்கை இழந்துருவாங்க. திருமாவளவன் நமக்கு ஆதரவாக பேசுவார், நமக்கு ஒரு பிரச்சனைனா திருமாவளவன் இருக்கார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் ஒரு தலித் அரசியலை மிக தீவிரமாக
தீவிரமாக முன்னெடுக்கக்கூடிய, நான் மறுபடியும் சொல்கிறேன், திருமாவளவன் தலித் அரசியல் பேசுகிறான்னு நான் சொல்ல மாட்டேன், தலித்துக்கு ஆதரவாக மிக தீவிரமாக அரசியல் பேசின ஒருத்தர் தான் நான் சொல்கிறேன். அவரை ஏன் நம்ம எல்லாருமே அந்த காலகட்டத்திலேருந்து இப்போ வரைக்கும் நம்பினோம்னா, அவர் ஆக்ரோஷமாக பேசினார், களத்துக்கு வந்தார், போராட்டம் பண்ணார். ஆனால் அரசோட கூட்டணியில் இருக்கும்போது மட்டும் அமைதியாக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு பொதுத் தலைவர், அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் எனக்கு கிடையாது. எல்லா விதமான விஷயத்தை பற்றி தெளிவான சிந்தனை கொண்ட தலைவர். அதே நேரத்தில் அரசு நிர்வாகத்துக்கு அரசில் இருக்கோங்கிறதுக்காண்டி எந்த ஒரு நிகழ்விலுமே விமர்சனம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு எடுத்தார். பார்த்தீங்களா, கம்யூனிஸ்ட் கூட பரவாயில்லைங்க, அவ்வப்போது வாயை திறந்து சில விஷயத்தை பேசுகிறாங்க. திருமாவளவன் பார்த்தீங்கன்னா வாயை திறந்து எந்த ஒரு மக்கள் பிரச்சனைக்கும் பேசாமல் அந்த 4 வருஷம் ஆட்சி காலத்தை கடந்து வந்திருக்காரு. எப்போ தான் பேசுவார், மக்களோட வெகு தூரத்தில் பார்த்தீங்கன்னா விசிகா நகர்ந்து போய்கிட்டு இருக்குங்கிற உண்மையை திருமாவளவன் என்னைக்கு புரிஞ்சுக்க போகிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. வாரிசு அரசியலை ஏற்பேங்கிறாரு, கூட்டணியில் இருந்தால் அரசை விமர்சிக்க மாட்டேங்கிறாரு, ஊழலை ஒழிக்க முடியாதுங்கிறாரு, 100% வாக்குறுதியை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கட்சியாலையும் நிறைவேற்ற முடியாதுங்கிறாரு. ரொம்ப வருத்தமாக இருக்குது திருமாவளவன். இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு பல பொன்முனிகள் வாக்குறுதிகளை பார்த்தீங்கன்னா மிக தீவிரமாக கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இது ரொம்ப ஆபத்தில் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் கொண்டு போய் விட்டுரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பிரதானமானது. உங்களை மாற்றுக் கட்சியில் இருக்கக்கூடிய நிறைய பேரும் நம்புகிறாங்க, உங்களை மதிக்கிறாங்க, உங்கள் மேலே பெரிய மரியாதை கொண்டவன் தான் நான். ஆனால் உங்களுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா 4-5 வீடியோ போடுற சூழ்நிலைக்கு என்னை நீங்கள் தள்ளிட்டீங்க அப்படிங்கிறதான் என்னுடைய பிரதானமான விஷயமா இருக்குது. தயவுசெய்து திருமாவளவன் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிங்க, இல்லை ட்ரோல் மெட்டீரியல் அறிவிங்க. அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக தீவிரமான பல விஷயத்தை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். குறிப்பாக டிவிக்கே சார்ந்த மிக தெளிவான பார்வையை நம்ம பதிவு செஞ்சுட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே இலக்கு அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.